பனங்காட்டுப்படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார், நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன், தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ், தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்க மைய தலைவர் ராதாகிருஷ்ண ராதா, தேசிய நாடார் சங்க பொதுச் செயலாளர் இன்ஜினியர் விஜயகுமார் ஆகியோர் சங்கரலிங்கனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சுதந்திர போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், சங்கரலிங்க நாடாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், பனங்காட்டுப்படை கட்சியின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், சங்கரலிங்க நாடாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், சங்கரலிங்க நாடாருக்கு வீர வணக்கம். ஹரி நாடார் ஒருங்கிணைப்பாளர், பனங்காட்டுப்படை கட்சி. சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வர சுமார் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன் இன்னுயிரை நீத்த தியாகி ஐயா சங்கரலிங்க நாடார் அவர்களின் 64வது நினைவு தினத்தை முன்னிட்டு எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் ஐயா அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த வருகை தந்துள்ளோம். ஐயா அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக தான் எடுத்து வைத்த கோரிக்கை பொதுவான கோரிக்கை, அந்த நியாயமான கோரிக்கையை அரசு செவிசாய்க்கும் வரை தன் உயிரை கொடுத்தேனும் அந்த தமிழ்நாடு என்ற பெயர் வர வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தன் இன்னுயிரை மாய்த்தார். அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்க வேண்டும். தமிழக அரசு ஐயா அவர்களின் பிறந்த தினமான ஜனவரி 26ஆம் தேதியை அரசு விழாவாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறோம்.